இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்போம். தேவநாதன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது, அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் நேற்று முன்தினம் இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது அந்த வழியாக 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை சோதனை செய்த போது அவர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி சென்றது தெரிய வந்தது. அவர் கீழக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பதும் தெரிய வந்த நிலையில் அவரது 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதனை காவல் நிலையத்தில் வைத்துக் கொண்டு அவரை காலையில் வர சொல்லி அனுப்பினர். நேற்று அதிகாலை அந்த வாலிபர் காவல் நிலையம் அருகிலேயே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் வடக்குத்து என்ற பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். உடல் முழுவதும் அவர் காயத்துடன் உயிரிழந்து கிடந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு போலீசார் தான் காரணம் என கூறி அப்பகுதி மக்களும் அந்த இறந்த ராஜ்குமாரின் உறவினரும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு அவர் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று முழுவதும் அப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது சாண்ட்ரோ கார் ஒன்று மிக அதிவேகமாக சென்றதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் நம்பரை வைத்து அதனை ஓட்டி சென்றவரை பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகரன் என்பவர் அந்த காரை ஓட்டி சென்றது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது நேற்று இரவு அவர் தனது கார் உரிமையாளரை அழைத்து வந்து வடலூரில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் விட்டுவிட்டு மீண்டும் நெய்வேலி பகுதிக்கு வந்தபோது தனியாக வந்தபோது இந்த விபத்தை ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காரை ஆய்வு செய்த போலீசார் காருக்கு அருகில் இறந்த ராஜ்குமாரின் தலைமுடி மற்றும் உடல் சிதறல்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் அந்த காரை ஓட்டி வந்த ஹரிகரனையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்த நிலையில் தற்போது இறந்த ராஜ்குமார் விபத்தில் உயிரிழந்தார் என்ற தகவலை போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.